மக்களே, பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லைங்க. எப்பவும் போல் ஒரு ஆவரேஜான எபிசோடு தாங்க. இன்றைக்கி நாட்கள் குறைய பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு தான் பிக் பாஸ் இந்த 8 சீசனாக பார்த்துருக்கோம். பட் இந்த சீசன் தாங்க பெருசாக எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் இருக்குது. ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சில எபிசோடு தவிர்த்து இது எல்லாமே ஒரு சுமாரான எபிசோடு, மொக்கையான எபிசோடு தாங்க போயிட்டுருக்கு. இதுக்கு உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை மட்டுமே நம்ம காரணமாக சொல்ல முடியாது. அவங்க கொடுக்குற டாஸ்க்குமே பெரிய அளவில் இருந்து தான் சொல்லணும். ஸோ இருக்கிற பார்வையாளர் எல்லாருமே கண்டிப்பாக மாற்றம் அடைஞ்சிருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனை பொறுத்தவரை எல்லார்ட்டுமே ஒரு பெரிய கெட்ட பேர் தான் சம்பாதிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டையில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ரெண்டு பேரையும் அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் தடுத்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட் டாஸில் பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் மேலே ஹவுஸ்மேட்ஸ் 4 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் மைக்கை மறைச்சி பேசினால்தான் எங்களுக்கு பாலும் முட்டை கிடைக்காம போச்சு. ஸோ அதுக்கு முழு காரணம் இவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்வதிக்கு ஆதரவாக இருக்கிற வக்கீல் அமித் சொல்கிறாரு, இவங்க பண்ணது தப்பு தான், பட் அதுக்கான தண்டனையை இவங்க அனுபவிச்சு தான் இருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தண்டனை கொடுத்தாங்க, அதை ஏற்றுட்டு இன்னி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தப்பை உணர்ந்துட்டாங்க. மறுபடியும் நீங்கள் அதையே ப்ளேம் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வாதாடுறாரு. ஸோ இந்த ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா சபரி வாதாடுறாரு. அவருமே பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்ட ஜட்ஜி வந்து கடைசியாக பார்வதிக்கு ஆப்போசிட்டாக தீர்ப்பு வழங்கிடுறாங்க. திருப்பி வந்தோடனே கமருதீன் பார்வதியுமே அப்செட் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் சொல்கிறாரு. அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் தனியாக, கேர்ள்ஸ் தனியாக 2 டீமாக பிரித்து இவங்க ஒரு சமையல் செஞ்சு தரணும், அவங்க ஒரு சமையல் செஞ்சு ஆப்போனன்ட் டீம் தரணும். ஸோ இதுதாங்க டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவை வந்து கமருதீன் கலாச்சி விட்டுறாருங்க. இவர் ஏதோ பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் திவ்யா வந்து என் பேரை ஏன் எடுக்கிறேன்னு சொல்லும் போது இவர் அவங்கள மார்க் பண்ண, அவங்க ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல தேவையில்லாமல் வார்த்தை விட்டுறாரு கமருதீன். அதுக்கப்புறம் வினோத் வந்து நீ தேவையில்லாமல் வார்த்தை விட்ட வந்து திவ்யாட்ட சாரி கேள்னு கூப்பிட்டு வராரு. அங்கே வந்தோடனே அவர் சீரியஸாக எடுத்துக்காமல் கமருதீன் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. திவ்யா பார்த்தோன்னே திவ்யா டென்ஷன் ஆகிட்டு பாரு இப்படி தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க கோபமாயிட்டு போயிடுறாங்க. உடனே வினோத்துமே சிரிக்க ஆரம்பிச்சிடாரு. உடனே வினோத் விட்டு சண்டைக்கு போகிறாங்க திவ்யா. நீங்கள் பாருங்கள் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க, இதால் தான் அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவர் மேலே கோவப்படுறாங்க. வினோத்துமே வந்து கொஞ்சம் செல்லமாக சண்டைக்கு போயிட்டாரு கமருதீன்ட்ட. பாரு உனக்காக நல்லது செய்ய போய் என்ன திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் எபிசோடு பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.